World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் வெல்னஸ் கேர் நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு மனித நல்வாழ்வுக்கான பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் மணி மேனேஜ்மெண்ட் கிளாஸ் பற்றி நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது பணத்தை நிர்வகிக்கும் பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு பணம் சார்ந்த சித்தாந்தங்களில் நிறையா குழப்பங்கள் இருக்கும், சரியான திட்டமிடல் இருக்காது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தன்மை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, எந்த ஒரு வெல்னஸ் விஷயமாக இருந்தாலும் ரியாலிட்டியில் நிறையா விஷயங்கள், நிறையா ஐடியாஸ்கள், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்கள் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இது எல்லாமே எல்லாருக்கும் ஒத்து போகுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒத்து போகாது. இப்போ நீங்கள் ஒரு பணநல ஆலோசகர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்குறீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஐடியாஸை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எல்லாரும் அதில் சில தடுமாற்றங்களும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜாதக ரீதியாக நமக்கு என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பின்படி தான் வருமானம் வரும், அந்த அமைப்பின்படி தான் நமக்கு கடன் பிரச்சனை வரும், அந்த அமைப்பின்படி தான் பணத்தை சேமிக்கவும் முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஜாதக ரீதியாக நம்ம என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல்ல பணத்தின் முக்கியத்துவம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமேலு ஜோதிட ரீதியாக நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதில் அணுக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு வருமானம் எந்தெந்த வழிகளில் வரும், எந்தெந்த வழிகளில் வரும், அதே சமயத்தில் நிரந்தர வருமானமாக அவங்க எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தால் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வருமானத்தை எப்படி நம்ம பிளான் பண்ணுறது, திட்டமிடல். ஸோ திட்டமிடல் அப்படின்னா அதுக்கான செலவுகளை எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் சேமிப்பை எப்படி நம்ம பிளான் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு போகிறோம். அதே மாதிரி முதலீடுகளை எப்படி நம்ம பிளான் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கி பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறதே அளவுக்கு மீறி செலவு பண்ணுறது, விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. நம்மளோட நிலை என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அந்த நிலையை மீறி ஆசைப்பட்டு அந்த விஷயத்தில் போய் நம்ம கடனாளியாக மாறுவது, அப்போ கடன் வாங்குவது, அதுக்கப்புறம் திரும்பி கொடுப்பது, கடனை அடைப்பதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஜோதிடத்தின் மூலமாக நம்மளுடைய தனிப்பட்ட லைஃபுக்கு, தனிப்பட்ட ஜாதக ரீதியாக நமக்கு என்ன மாதிரியான வருமானம் வரும், அதை எப்படி பிளான் பண்ணி செலவு பண்ணுறது, சேமிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கடன் எப்படி வாங்குறது, அதை எப்படி திரும்பி கொடுக்கறது, நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் கடன் வாங்கலாம், எந்தெந்த விஷயங்களில் கடன் வாங்கக்கூடாது, எந்தெந்த நேரங்களில் நம்ம கடனை திருப்பி கொடுக்க முடியும், அதை திருப்பி நம்ம அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக சரியான ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பணநல ஆலோசனை அப்படிங்கிற விஷயத்தை பெற்று அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றிலாம் மிக தெளிவாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இந்த முதலீடுகள் அப்படின்னு போகும்போது யார் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றிலாம் நம்ம மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படிலாம் அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த வருமானத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நிறைய பேருக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது
யாரெல்லாம் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தன்மைகளை பற்றியும் மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியே இல்லாமல், எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் சும்மா இருந்தாலே அவங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னா, ஏற்கனவே அவங்க சேர்த்து வச்ச சொத்தின் மூலமாக, ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி மூலமாக நிறையா ரெண்டல் இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டல் இன்கம் வரவங்க அவங்க லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும், என்ன மாதிரி அந்த பணத்தை சேவ் பண்ணணும், அந்த பணத்தை எப்படி முதலீடு பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 50,000 ரெண்டல் இன்கம் வருது. அவங்க எந்த ஜாபுக்கு போகாமல் அந்த இன்கம் வாங்கியே அவங்க வாழ்க்கையை, பொருளாதாரத்தை கொண்டு போயிடலாம். ஆனால் அந்த 50,000 இன்னும் எப்படி 1,00,000 மாற்றுறது, எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் நாம் இந்த ரெண்டல் இன்கம் சப்ஜெக்டில் தனியாக படிப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பணத்தை நிர்வகிக்கும் பயிற்சியில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு வெல்னஸ் சம்மந்தமாக நமக்கு ஒரு பணத்தோட முக்கியத்துவம் என்ன, அதை ஜோதிட ரீதியாக அஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயத்தில் எப்படி அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது, யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யார் பண்ணலாம், ரெண்டல் இன்கம் வர்றது யாருக்கு வரும், அந்த யோகம் எப்படி உருவாக்குறது, இதுக்கு பேர் என்னென்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை வந்து ஒருத்தங்க எப்போ கொண்டு வர முடியும் அவங்க லைஃப்பில், அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம மிக தெளிவாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதில் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு மிக அழகாக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிவ் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே என்னென்னா நமக்கு ஒன்று தான், நம்ம உழைக்காமல் நமக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பை எப்படி உருவாக்குறது. இப்போ நமக்கு உடம்பு இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஒரு 30 வயசு 40 வயசுக்கு அப்புறம் நம்மளால் உழைக்க முடியாது. அதிகபட்சம் ஒரு 50, கவர்மெண்ட்லேயே 60 வயசு வச்சுருக்காங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம இந்த பாசிவ் இன்கமை எப்படி ட்ரிகர் பண்ணிக்கிறது, அதுக்கான யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா, அல்லது நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் இருக்கா, இது யார் மூலிமா ட்ரிகர் பண்ணிக்கலாம், எப்படி ட்ரிகர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் மிக தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிளேஸ் கர்மா அடிப்படையில் எந்த இடத்தில் இருந்தால் பணம் வரும்னு இருக்குது. அதை நிறைய பேர் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. சார் நான் இந்த குறிப்பிட்ட ஊரில் இருக்கும்போது நல்லா பணம் சம்பாதிச்சேன், வாடகை வீட்டில் இருக்கும்போது பணம் சம்பாதிச்சேன், ஆனால் அந்த ஊரை நான் காலி பண்ணிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவீங்க. வாடகை வீட்டில் இருந்து நல்லா சம்பாதிச்சேன், பணம் வந்தோடனே நான் சொந்த வீடு கட்டிட்டேன், சொந்த வீட்டுக்கு போனோடனே வாழ்க்கையில் ரொம்ப டவுனாக ஆகிட்டேன், இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும்போது கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லா சம்பாதிச்சேன், வடக்கு பார்த்த வீட்டில் இருக்கும்போது சம்பாதிக்க முடியல. இப்படி நிறைய பேர் உங்களை நீங்களே உங்கள் வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பிளேஸ் கர்மா அடிப்படையில் எந்த பிளேஸ் நமக்கு வருமானத்தை கொடுக்கும், எந்த இடம் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும், எந்த இடம் நமக்கு கடனை கொடுக்கும், எந்த இடம் நமக்கு நல்ல நகை சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த பிளேஸ் கர்மாவில் மிக தெளிவாக நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த காலகட்டங்கள்லாம் பொருளாதார ரீதியான முன்னேற்றமான காலகட்டம், எந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதை தசாபுக்தி கோச்சாரத்தின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் எந்த மாதிரி விஷயங்களில் எப்படிலாம் இருக்கணும், அது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டம் வரும், எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், எந்த காலகட்டத்தில் பணம் வரும் அப்படிங்கிறத வருட கணக்கில் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம லைஃப் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகுது, அதோட க்ரோத் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தசாபுக்தி கோச்சாரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மிக தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி கற்றுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் தசாபுக்தி டிரான்சிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் வந்து எந்தெந்த நபர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டா நம்ம பணம் நல்லா சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறவங்கள வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரீங்க, இல்லை உங்களுடைய காருக்கு ஒரு டிரைவர் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியல் நல்ல க்ரோத் வந்திருக்கும்.
அப்போ அவங்க நமக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்காங்களா, இல்லை அவங்க நம்மளோட ஃபினான்ஷியல் பேட்டர்னை டவுன் பண்ணுற எனர்ஜியில் இருக்காங்களா அப்படிங்கிறத கர்மா டிரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா பீப்புள் கர்மா அப்படிங்கிறது மூலிமா நம்ம அதை எடுக்க முடியும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது, அதை வந்து நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜி மூலமாக நட்சத்திரங்கள் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சில பேருக்கு பணப்பகை நட்சத்திரத்தில் யாராவது கூட அவங்க கூடவே இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பண சார்ந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. அப்போ யாரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறோம், என்ன மாதிரி கர்மாவில் உள்ளவங்க நம்ம கூட வச்சுக்கிறோம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குது. அது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் எல்லா விதமான சூழ்நிலைகளை எப்படி உணரணுங்கிறத இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்தது வந்து பணம் நல்லா வரத்துக்கு, பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம கூட வச்சுக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட் கர்மா அப்படின்னு பேர். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் கர்மா மூலிமா அது எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை என்ன மாதிரியான நிறங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பீங்க. அப்போ அந்த நிறங்கள் நமக்கு ஃபினான்ஷியல் க்ரோத்தை கொடுக்கும். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய நிறம், கலர் என்ன, காமனாக பணத்தை கொடுக்குறது ஒரு கலர் இருக்குது. ஆனால் உங்களுடைய பேட்டர்ன் படி, உங்களுடைய ஜாதகப்படி எந்த கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அப்போ அதை தான் நிறங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பயன்படுத்த போகிறோம். அடுத்து எண்கள். ஸோ எந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக நம்ம எண்களை பயன்படுத்த போகிறோம், அந்த எண்கள் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் மிக தெளிவாக நம்ம படித்து கற்றுக்க போகிறோம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கேன். இதை விட இன்னும் நிறைய விஷயங்களை அந்த கிளாஸில் படிக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மணி மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயத்தை மிக தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8/8/2026 சாட்டர்டே அன்றைக்கி நடைபெற போகுது. ஈவினிங் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும். 3 மணி நேர வகுப்பு. இதற்கான கட்டணம் 999 ரூபா. ஸோ இந்த கட்டணத்தில் நிச்சயமாக இந்த வகுப்பு முடித்ததுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டின்னு சொல்லலாம், அது கிடைக்கும். பணத்தை எப்படி கையாளணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப நிதானமாக நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் என்னென்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும் பண விஷயத்தில். டக்குன்னு ஒரு பிரச்சனைனா 5 ரூபா வட்டிக்கு வாங்கிறது, 10 ரூபா வட்டிக்கு வாங்குறது, பண ரீதியாக கஷ்டப்படுறது, அதுக்கப்புறம் அதை இப்போ இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் நினைக்கிறது, இப்படி பலவிதமான சிந்தனையோடு மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ அந்த சிந்தனையை எப்படி தெளிவுபடுத்திக்கிறது, ஒரு நேர்கோட்டு பாதையில் கொண்டு போகிறது, இந்த மணி மேனேஜ்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு வரதுங்கிற விஷயத்தை சப்ஜெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நிறைய புதிய தகவல்கள் இந்த வகுப்பில் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.